கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை இந்த காணொளியில் பார்க்கறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. சங்கீதம் 131 அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று சொல்லி. இன்றைக்கு சகோதரர்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை, சகோதரருக்குள்ள ஒரு மனம் இல்லவே இல்லை. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை இன்பமும். அது நன்மை, அது இன்பம். அந்த நன்மையையும் அந்த இன்பத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பிசாசானவன் என்னென்னவோ காரியங்களை கொண்டு வந்து மனஸ்தாபங்களை, வெறுப்புகளை, கசப்புகளை, கோபங்களை விதைத்து அவன் தடுத்து கொண்டே இருக்கிறான். தேவஜனமே, சகோதரர்கள் ஒருமித்து இருப்பது தான் நன்மை, இன்பம் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ள சகோதரத்துவத்துக்குள்ள உங்கள் கூட பிறந்தவங்களா இருக்கலாம், சபையில் உங்களுடைய ஆவிக்குரிய சகோதரர்களாக இருக்கலாம். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், அதையெல்லாம் மன்னித்து மறந்து ஒருமித்து வாசம் பண்ணுவது நல்லது என்று வசனம் சொல்லுகிறது. இதை திருட வேண்டும் என்பது பிசாசினுடைய நோக்கமாக இருக்கிறது. அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு மனம் ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. பாருங்க, அந்த ஒரு மனம் சகோதரர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மனத்தை வசனம் எப்படி சொல்லுதுன்னா, ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்படுகிறதாகவும் அவனுடைய தாடி வழியா அவன் தலை மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம், அந்த தைலம் அப்படியே ஊற்றப்பட்டு அது அப்படியே தாடிக்கு வந்து அவனுடைய அங்கிகளின் மேலே இறங்கி அப்படிப்பட்ட ஒரு நல்ல அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். அது எப்படி இருக்குதுன்னா, எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்குது. பனினாலே ஒரு ஆசீர்வாதம், அதுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லு. பாருங்க, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பிசாசுக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறது பிடிக்காது. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அதனாலதான் அவன் அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு சொல்லியே அந்த தைலத்துக்குள்ள ஒரு செத்த ஈய போடுவான். என்ன அந்த செத்த ஈனா, ஒருமனம் இல்லாம வெறுப்பு, கசப்பு, பகைமை, விரோதங்கள், ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. சின்ன ப்ராப்ளமா இருக்கும், ஆனா பெரிய ஒரு கசப்பை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனபடினால சகோதரர்கள் ஒருமித்து நீங்க வாசம் பண்ணும்போது என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அவர் கட்டளையிடுவார். ஆனபடினால தொடர்ந்து உங்கள் சகோதரர்களுக்குள்ள ஒரு மனம் பொருந்திக் கொள்ளுங்கள். அப்போது நன்மையும் ஆசீர்வாதமும் ஜீவனும் உங்களை தேடி வரும். இதை பார்த்து கொண்டிருக்கும் போது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்க நினைச்சு மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாத்துங்க, சகோதரர்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையை மாத்திருங்க, அதை மாற்ற முடியாதபடிக்கு எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஈகோ, பொறாமை எல்லாத்தையும் தூக்கி எறிகிறோம். நீங்க எங்களுக்குள்ள ஒரு நல்ல சமாதானத்தை தாங்க. உங்களுடைய சமாதானம் எங்களை ஆண்டவரே ஒருமித்து வாழ உதவி செய்யுமே. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை உண்மையில் அல்லவா விழுந்தது. உங்களுக்கு சமாதானத்தை தாங்க என்று சொல்லி நீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபம். அப்பொழுது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் சுவாமி சமாதான தாபரங்களில் தங்க பண்ண முடியாது செபிக்கும். கர்த்தர் தாமே அவர்களோடு இருந்து ஒருமித்து வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஜீவனை பெற்றுக்கொள்ள, நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.